ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் கணேஷ். இந்த மலையடி ஓரத்த பங்களா இருக்க இது ஆர்காட் நவாப் டைம்ல எங்க கிராண்ட் ஃபாதர் திவானா இருக்கும்போது கட்டினது. ரொம்ப ராசியான இடம். எத்தனையோ பேர் அதை விற்க சொல்லி கேட்டாங்க. நான் தான் முடியாதுன்னு சொன்னேன். ஆனா என்னன்னு தெரியல, நீங்க கேட்டதும் இல்லன்னு சொல்றதுக்கு என் மனசே வரல. ரொம்ப லக்கி மேன் மிஸ்டர் கணேஷ். தேங்க்யூ மிஸ்டர் பரோபகாரம். நான் யாருன்னே தெரியாம நீங்க எனக்கு இவ்வளவு தூரம் மரியாதை கொடுக்கறத பத்தி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். மிஸ்டர் கணேஷ், புது பங்களாவை சீக்கிரம் கட்டி முடிச்சிடுங்க. கையோட கையா கல்யாணமும் செய்துக்குங்க. புது பங்களாவில புது குடித்தனம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நோ, என் ஆசை ஒண்ணு நிறைவேற வரைக்கும் இந்த மாதிரி கல்யாணம், காட்சி, வேடிக்கை, வினோதம், விருந்து வைபவத்துல எல்லாம் கலந்துக்கிறது இல்லைன்னு என் குலதெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த பிரார்த்தனை முடிகிற வரைக்கும் இந்த மாதிரியான சந்தோஷ சமாச்சாரங்கள்லாம் நம்ம வீட்டுல நடக்க கூடாது. ஓ, வெரி குட். இருக்க வேண்டியதுதான். உங்க ஆசையும் பிரார்த்தனையும் வெகு சீக்கிரமா நிறைவேறணும்னு நானும் ஆண்டவரை வேண்டுகிறேன். தேங்க்யூ மிஸ்டர் பரோபகாரம். அப்ப நான் வரேன். ஆல் ரைட் மிஸ்டர் பரோபகாரம், நான் வர்றேன். மறுபடியும் மீட் பண்ணலாம். மிஸ்டர் கணேஷ், அத பாருங்க, அவதான் என் மகள் பிரேமா. ஓ, உங்க மகளா? என் அன்பு மகள், ஆசி மகள், செல்வ மகள். வெரி குட், நான் வரேன். மிஸ்டர் கணேஷ், கொஞ்சம் பொறுங்க. ஐ வாண்ட் டு introduce her to you. ஐ எம் வெரி சாரி, எனக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கு. இப்பவே லேட் ஆயிட்டேன். இன்னொரு சமயம் பாத்துக்கலாம். வரேன். வெரி குட். தேன் மலர்கள் மணம் வீசும்
விரிவானதோ புரியாத இன்பம் அறியாத புதுமை உருவானது பருவம் விரிவானதோ பெண்மை பயிரானதோ எங்க போறீங்க? பொழுது விடிந்தால் என் போன்ற ஆண்மகனுக்கு இங்க என்ன வேலை? நான் என்ன குருவியா கோழியா பெட்டையையும் கூடவே அழைத்துக் கொண்டு போவதற்கு? நான் அதை சொல்லவில்லை. இப்படியே நாம் எத்தனை நாட்களுக்குத்தான் இருக்க முடியும்? 4 பேர் அறிய சீக்கிரம் ஒரு கல்யாணம் செய்து கொள்ள வேண்டாமா? ஓஹோ, நீ அதை சொல்கிறாயா சுந்தரி? நாடறிந்த காதலர்களுக்கு கல்யாணம் எதற்கு? அப்படி என்றால் நான் எங்காவது கிணற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொள்ள வேண்டியதா? நான் அப்படி நினைக்கவில்லை சுந்தரி. சரி, நீயே விரும்பும் போது எனக்கு என்ன? சீக்கிரமே முடித்து விடுவோம். எப்போது எப்போது வைத்துக் கொள்ளலாம்? ஸ்ரீமான் பாலுவின் திருமணம் என்றால் சாமான்யமாகவா நடப்பது? பரோபகாரத்திடமிருந்து எனக்கு வரவேண்டிய தொகை அனைத்தும் வரட்டும். கவர்னர் முதல் சாதாரண லேபரர் வரை அனைவரையும் அழைத்து நட்சத்திர கல்யாணமாகவே ஜாம் ஜாம் என்று நடத்தி விடுவோம். அத்தா, இப்பதான் நீங்க என்ன ஆசை அத்தா. பழிவாங்கும் வரை வாழ்க்கையில் எந்த இன்பத்திலுமே உன் எண்ணம் செல்லக்கூடாது. Hello, Mr. Ganesh. Are you educated? Yes. Didn't you see the board, miss? Oh, I'm sorry. மன்னிச்சிருங்க, நான் செஞ்ச தப்புதான். எல்லாருமே தப்பு பண்ணிட்டு கடைசியில இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி தான் தப்பிச்சுக்கிட்டு போயிடுறாங்க. உங்களை ஒரு உயர்ந்த பண்பாளர் நினைச்சேன். ஐ மிஸ்டேக். I'm sorry, Prema. I love you. I love you very much. ஒரு வாரம் தேவை என்றீர்கள் யோஜனை செய்வதற்கு. பல வாரங்கள் உருண்டோடிவிட்டன. இப்போது கடைசி முறையாக கேட்கிறேன், என்ன சொல்கிறீர்கள்? பிரேமாவின் கழுத்திலே நான் மாலை சூட்ட வேண்டும். அவசரப்படாதே பாலு, அதை பற்றி தானே யோசித்துக் கொண்டிருக்கிறேன். இதில் யோசனை என்ன வேண்டியிருக்கு? எனக்கு என்ன அழகில்லையா, அந்தஸ்தில்லையா, அறிவில்லையா? என்ன இல்லை என்னிடம்? எல்லாம் இருக்கிறது, அளவுக்கு அதிகமாகவே இருக்கிறது. ஆனால் பிரேமாவுக்கு தான் மனம் இல்லை. என்ன துணிச்சல்! கவலைப்படாதே பாலு, உண்மை பல நேரம் கசப்பாகத்தான் இருக்கும். போதும், நிறுத்தும். பரோபகாரம் தீட்டிய மரத்திலேயே கூறு பார்க்கிறீர். எல்லாம் விளங்குகிறது. சிறிது நாட்களாகவே நீர் என்னை கலக்காமல் காரியம் ஆற்றும் போதே சந்தேகப்பட்டேன். இப்போது உமது துரோகச் செயல் நன்றாக புரிந்து விட்டது. அவசியமில்லாமல் வார்த்தைகளை கொட்டாதே பாலு. என்ன புரிந்து விட்டது உனக்கு? என் தொடர்பை அறுத்துக் கொள்ள நீர் செய்யும் சூழ்ச்சிதான் புரிந்து விட்டது என்கிறேன். என்னை கேட்காமல் எங்கிருந்தோ வந்த அந்த படாடோப பேர்வழி கணேஷுக்கு பங்களாவை விற்றீர். இப்போது அவன் வெளியூரில் இருந்த ஆட்களை வரவழைத்து அரண்மனை போல் வீட்டை கட்டிக்கொண்டு நம்மை பார்த்து சிரிக்கிறான். மௌனமாக சித்திரவதை புரிகிறான். இவையெல்லாம் எதை காட்டுகின்றன? எனக்கு தெரியாமல் என்னை ஒதுக்கி வைத்து முடிவில் ஒழித்து கட்ட நீர் சதி நடத்துகிறீர். பயங்கரமான சதி நடத்துகிறீர். அதெல்லாம் ஒன்றுமில்லை பாலு. உன்னையும் பிரேமாவையும் இணைத்து வைக்க நான் மனப்பூர்வமாக பாடுபடுகிறேன். ஜாடையாக நேற்று பிரேமாவிடம் பேசி பார்த்தேன். ஆனால் அவள் இப்போது திருமணமே வேண்டாம் என்கிறாள். நான் என்ன செய்வது பாலு? போதும் உமது வேஷம். கண்ணக்கோலை விரோதித்துக் கொண்ட முட்டாள் திருடனைப் போல் நீர் என்னையே பகைத்துக் கொள்ள பார்க்கிறீர். உமது தலையில் நீரே மண்ணை வாரி போட்டுக் கொள்ள முயற்சி செய்கிறீர். ஆனால் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளும் பரோபகாரம், பிரேமா எனக்கு வேண்டும், நிச்சயம் எனக்கு வேண்டும். நீர் தர மறுத்தால் இந்த பாலு கிரடாவதாரம் எடுப்பான். உமது கண்களுக்கு முன்பாகவே அந்த கிளி குஞ்சை கொத்திக் கொண்டு போய் விடுவான். நீர் எதிர்த்தால் உமது கோணல் சேட்டைகளை உலகத்துக்கு அம்பலப்படுத்தி உம்மை கூண்டிலேற்றுவான். இதை மறந்து விடாதீர் பரோபகாரம், மறந்து விடாதீர். வருகிறேன்.
மிஸ்டர் பரோபகாரம் இருக்காரா? ஓ, பரோபகாரம் தான் பேசுறதா? ஹலோ, குட் ஈவினிங். நான் கணேஷ் பேசுறேன். ஹலோ, குட் ஈவினிங் மிஸ்டர் கணேஷ். ஒண்ணு இல்ல, ஒரு முக்கியமான பிசினஸ் சம்பந்தமா உங்ககிட்ட பேச வேண்டி இருக்கு. நீங்க நம்ம வீட்டுக்கு வரீங்களா? ஷூர், தாராளமா வரேன். சாயந்தரம் 7 மணிக்கு. நோ, நானே உங்க வீட்டுக்கு வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். ஆமா. வெரி குட், நான் ரெடியா இருக்கேன். வெரி குட். தேங்க்யூ. வெரி குட். பிரமாதம் மிஸ்டர் கணேஷ், ரொம்ப பிரமாதமா இருக்கு பங்களோ. ஆமா, என்ன செலவா இருக்குங்க? ஜாஸ்தி ஒண்ணு ஆகல. 6 லட்சம் ரூபாய் தான் ஆச்சு. வாட்? 6 lakhs தான் ஆச்சு. 6 lakhs? அரண்மனை ஆட்டம் வீட்டை கட்டி போட்டு நீங்க நாங்க தனியா இருக்குங்க. தனியா இல்லையே, சர்வன்ஸோட தான் இருக்கேன். அதுக்கு இல்லைங்க நான் சொன்னது, கல்யாணத்தை பத்தி. ஓ, அதுவா? எனக்கு முக்கியமா செய்து முடிக்க வேண்டிய கடமை ஒண்ணு இருக்கு. அதுக்கும் நேரம் வந்துட்டது. அது முடிஞ்சோன்னு கல்யாணம் தான். ரொம்ப சந்தோஷம். அதனாலதான் இது என்னோட சர்வெண்ட். ஆனா பிறவி ஊமை. பேர் என்ன தெரியுமோ? தேன்மொழி. ஐயா வராம எங்க போக போறாரு? கொஞ்சம் காஃபியா சாப்பிடுங்கம்மா. எனக்கு ஒண்ணும் வேண்டாம். இது என்ன பிரேமா, இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? கம்பெனியை சீர் வச்சிட்டதுனால மனம் கலங்கி தலைமறைவா போறதுக்கு உங்க அப்பா நான் உலகம் தெரியாதவரா? இந்த வக்கீல் பாலு இருக்கிற வரைக்கும் உங்க அப்பாவை யாரும் எதுவுமே பண்ண முடியாது. சட்டம் இருக்கு, நான் பாத்துக்கிறேன். வீணா கவலைப்படாதே, நான் வர்றேன். அடுத்த முறை வந்து சந்திக்கும் போது நல்ல செய்தியோட தான் சந்திப்பேன். அப்பா எங்கே இருக்கிறாரோ, எப்படி இருக்கிறாரோ? ஏழைகளின் பணத்தை கொள்ளையடித்து கொழுத்த குள்ளநரியே, ஏதுமறியாதவர்களை கொண்டு அவர்களது ரத்தத்திலே ஜலக்கிரீட செய்து மகிழ்ந்த ஜகப்புரட்டனே, எப்படி இருக்கிறது சிறைவாசம்? எப்படி இருக்கிறது நான் அளித்த கடுங்காவல் தண்டனை? சிங்கத்தை கூண்டிலே போட்டுவிட்டு கொக்கரிக்கிறாயா கணேஷ்? நீ அறியா சிறுவன், தெரியாமல் என்னுடன் விளையாடுகிறாய். மரியாதையாக என்னை விட்டுவிடும், இல்லையேல் விபரீதம் ஏற்பட்டுவிடும். விபரீதம் இனிமேலா ஏற்பட போகிறது என்று என் தாயை அவமான படுகொலியிலே தள்ளி என் தந்தையை சிறைக்கு அனுப்பினாயோ அன்றே என் குடும்பத்திற்கு ஏற்பட்டு விட்டது விபரீதம். அதனுடைய பலன்தான் இது. பரோபகாரம் இனி வையகமே எதிர்த்து வந்தாலும், வானகமே இடிந்து வீழ்ந்தாலும், எழுகடலும் பொங்கி எழுந்து என்னை வட்டமிட்டாலும் முடியாது நண்பனே. இன்னும் 7 வருடங்களுக்கு உன்னை இங்கிருந்து மீட்க எவராலும் முடியாது. ஏன் முடியாது? என் மகள் இருக்கிறாள் வெளியே. இன்றில்லாவிட்டால் நாளை, நாளை இல்லையேல் நாளை மறுநாள் உன் பாதகச் செயலுக்கு பழி வாங்கியே தீர்வாள். பழி வாங்கியே தீர்வாள் கணேஷ். புலிக்குட்டியை பழிவாங்க புள்ளிமானா? உன்னால் முடியாத காரியத்தை சாதிக்க கேவலம் ஒரு பெண் பிள்ளையா? சபாஷ், உன்னுடைய ஆண்மையே ஆண்மை. இந்த வீரமிக்க வார்த்தைகளை உதிர்த்த உன்னுடைய வாய்க்கு 1000 முத்தங்கள். இந்தா பெற்றுக்கொள். விளையாடாது. வீரத்தை பற்றி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? உனக்கு துணிவிருந்தால் என் கட்டுகளை அவித்து விட்டு பேசு. 2ல் 1 பார்த்து விடுவோம். வேங்கை புலி வேடனை பார்த்து வில்லையும் அம்பையும் எரிந்து விட்டு வா, சமாதான முறையில் சண்டை செய்வோம் என்று கூறியதாம். அதை போல்தான் இருக்கிறது உன்னுடைய நிலையும். பரிதாபப்படுகிறேன். என் தாயின் கட்டுப்பாடு உனக்கு இந்த சாதாரண தண்டனையை வாங்கி கொடுத்திருக்கிறது. அதை எண்ணி சந்தோஷப்படு.
நாளை சந்திப்போம். கணேஷ், கணேஷ், கத்து, நன்றாக கூக்குரல் எழுப்பு. உன் கதறல் எனக்கு கீதமாக கேட்கிறது. உன் அழுகை எனக்கு ஆனந்தமாக இருக்கிறது. உன் முகார் எனக்கு மோகன கீதமாக ஒலிக்கிறது. 7 ஆண்டுகள், 7 ஆண்டுகளும் இந்த இன்ப கீதத்தை கேட்டு கேட்டு இகவர சுகம் அனைத்தையும் அடைந்தவனாக போகிறேன். என் அன்னை எனக்கிட்ட கட்டளையை நிறைவேற்றியதாக எண்ணி பெருமைப்பட போகிறேன். பூரிப்படைய போகிறேன். மாலை 7 மணிக்கு கணேஷை சந்திக்க வேண்டும். ஹலோ, மிஸ்டர் கணேஷ் இருக்காரா? ஹலோ, யார் பேசுறது? மிஸ்டர் கணேஷ் இருக்காரா? ஏய், என்ன உளற? யார் நீ? மிஸ்டர் கணேஷ் இருக்காரா இல்லையா? பிரேமா, பாருங்க, என்ன சமாச்சாரம்? சாரி மிஸ்டர் கணேஷ், அவசியமாகத்தான் வந்திருக்கிறேன். என் அப்பாவை பற்றி தெரிந்து கொள்ள. அப்பாவை பற்றியா? என்ன அவருக்கு? நேற்று வீட்டை விட்டு போனவர் இன்னும் திரும்பி வரவில்லை. திரும்பி வரவில்லையா? ஆச்சரியமா இருக்கிறதே. எங்க போயிருப்பார்? உங்கள் அப்பா இந்த ஊரிலேயே ஒரு பெரிய புள்ளி. அவர் காணவில்லை என்றால் இதில் ஏதோ மர்மம் இருக்கத்தான் வேண்டும். மிஸ் பிரேமா, நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் அப்பாவை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது. இப்போதே போலீஸுக்கு போன் செய்கிறேன், பத்திரிகைக்கும் செய்தி அனுப்புகிறேன். வேண்டாம் மிஸ்டர் கணேஷ், வேண்டாம். அவசரப்பட்டு நிலைமையை விபரீதமாக்கிவிட வேண்டாம். சில நாட்களாக அவர் ஏதோ ஒரு மாதிரியாக இருந்தார். வியாபாரத்திலே ஏதோ தவறு ஏற்பட்டதாக கேள்விப்பட்டேன். என்னை விட்டு ஒரு கணமும் பிரிந்திருக்க மாட்டார். என்னிடம் சொல்லாமல் எங்குமே போக மாட்டார். அவர் போகும் இடமெல்லாம் தேடி பார்த்தேன். கடைசியில் இங்கு வந்ததாக தெரிந்து கொண்டேன். இங்கு வந்ததாகவா? யார் அப்படி சொன்னது? யாரும் சொல்லவில்லை. டெலிபோன் பேடில் அவர் உங்களை பற்றி தான் எழுதியிருக்கிறார். என்னை பற்றியா? ஆமாம், மாலை 7 மணிக்கு உங்களை சந்திக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். அதனால தான் ஓடோடியும் வந்தேன். வருந்துகிறேன் பிரேமா. உங்கள் அப்பா இங்கு வரவில்லை என்று நான் சொல்ல வேண்டியிருப்பதற்காக மிகவும் வருந்துகிறேன். ஒருவேளை என்னை அவர் பார்க்க வேண்டும் என்று விரும்பி இருக்கலாம். அதனால் அப்படி எழுதியிருப்பார் என்று நினைக்கிறேன். என் அப்பா இங்கே இருப்பார் என்று எவ்வளவோ ஆசையுடன் வந்தேன். என் ஆசை எல்லாம் நிராசையாகிவிட்டது. அவர் இப்பொழுது எங்க இருக்கிறாரோ, எப்படி இருக்கிறாரோ. உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து விட்டேன். என்னை மன்னியுங்கள். நான் வருகிறேன். பிரேமா, 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 பிரேமா. என்ன இது? ஒன்றுமில்லை, கொஞ்சம் மயக்கம். சிறிது நேரம் ஓய்வெடுத்துக்கொள், எல்லாம் சரியாகிவிடும். பரவாயில்லை, நான் வருகிறேன். தனியாகவா போகிறாய்? நான் உன் வீடு வரை வரட்டுமா? தேங்க்ஸ். வேண்டாம், நானே போகிறேன்.
கனியே உன்னாசை போலே நாம் இணைந்தாடுவோம் இந்நாளே தீங்கனியே உன்னாசை போலே நாம் இணைந்தாடுவோம் இந்நாளே கனவின் மாயாலோகத்திலே நாம் கலந்தே உல்லாசம் காண்போமே நாம் கலந்தே உல்லாசம் காண்போமே மலர்ந்தாடும் இன்பச் சோலை மலர்ந்தாடும் இன்பச் சோலை மனம் மகிழும் பொன்னான வேளை அலைமோதும் உள்ளம் நிலை காண உந்தன் துணை வேணும் இந்த ராஜா அலைமோதும் உள்ளம் நிலை காண உந்தன் துணை வேணும் இந்த ராஜா கனவின் மாயாலோகத்திலே நாம் கலந்தே உல்லாசம் காண்போமே நாம் கலந்தே உல்லாசம் காண்போமே அழகா நின்றாடும் மானே அழகாய் நின்றாடும் மானே உன் மொழியே சங்கீதம் தானே அன்பின் உருவே மோகன நிலவில் அமர காவியம் பாடி ஆடுவோமே ஓ அமுதே எல்தன் வாழ்வு தனிலே அழியாத ஒளி வீசும் ஓவியம் நீயே அமுதே எல்தன் வாழ்வு தனிலே அழியாத ஒளி வீசும் ஓவியம் நீயே காதல் இல்லாத வாழ்வே நிலாது கண்ணா என் ஆவி நீயே காதல் இல்லாத வாழ்வே நிலாது கண்ணா என் ஆவி நீயே கனவின் மாயாலோகத்திலே நாம் கலந்தே உல்லாசம் காண்போமே நாம் கலந்தே உல்லாசம் காண்போமே கல்லுடைக்கும் கனவானே 7 ஆண்டு கால சிறை வாழ்வில் 7 நாட்கள் தான் கழிந்திருக்கின்றன அதற்குள் சோர்ந்து விட்டீரே சோர்ந்து மட்டும் போகவில்லை கணேஷ் அணுவணுவாக செத்துக் கொண்டே இருக்கிறேன் சிந்தித்துப் பார் 7 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் எப்படித்தான் கழிப்பேன் அதற்குள் என் கௌரவம் மண்ணாகிவிடுமே என் வியாபாரம் அழிந்து விடுமே ஐயோ என் மகள் பிரேமா பிரேமா 7 ஆண்டுகள் எப்படித்தான் உன்னை பிரிந்திருப்பேன் இப்படித்தான் 1000 முறை கேட்டு கேட்டு அவஸ்தைப்பட்டிருப்பார் என் தந்தை ஐயோ என் மனைவியை அனாதையாக்கிவிட்டு சிறைச்சாலைக்கு செல்லுகிறேனே அவளுக்கு என்ன வருமோ என்ன நேருமோ என்று எண்ணி எண்ணி மனம் வந்திருப்பார் என் தந்தை அந்தந்த அழுகுரல் கேட்டதா உன் காதுகளுக்கு அந்த வேதனை காட்சி புலப்பட்டதா உன் சதை வளர்ந்த கண்களுக்கு வேண்டாம் கணேஷ் வேண்டாம் நடந்ததை நினைப்பூட்டி என்னை சித்திரவதை செய்யாது என் ஆசைக்கு ஒரு மகள் பிரேமா என் அருகிலேயே வளர்ந்தவள் நான் இல்லாவிட்டால் அவள் செத்து விடுவாள் கணேஷ் கணேஷ் உன் தண்டனை அனுபவிக்கிறேன் ஆனால் ஒரே ஒரு முறை என் மகளை பார்க்க அனுமதி கொடுத்து விடு நன்றாக நடிக்கிறார் உன் மகள் பிரேமா என்ன விரலை கடிக்க தெரியாத பச்சை குழந்தையா அவளுக்கு பக்கத்திலே தான் பாதுகாப்பாக இருக்கிறானே உன் வக்கீல் பாலு பாலு அதனாலதான் கவலைப்படுகிறேன் கணேஷ் பாலை பூனைக்கு பக்கத்திலே வைத்திருக்கிறேன் பஞ்சு மூட்டைக்கு பக்கத்திலே கொள்ளிக்கட்டையை வைத்திருக்கிறேன் கணேஷ் பாலு குடியவன் அக்கிரமக்காரன் கொலைகாரன் உன்னை விடவா உண்மைதான் கணேஷ் என்னை விட அவன் கொடியவன் நான் பல்லிலே விஷம் கொண்ட பாம்பு அவனோ உடம்பெல்லாம் விஷம் கொண்ட நச்சு போய் நான் சாதாரண தேள் அவனோ கருந்தேள் கணேஷ் எப்படியாவது அந்த எத்தனிடமிருந்து என் மகளை காப்பாற்றியே ஆக வேண்டும் கவலைப்படாதே கணேஷ் உன் மகளை காப்பாற்றுவார் என்ன நீயா இந்த கணேஷ் இல்லை
அரச மரத்தடியிலே அமர்ந்திருக்கும் ஆனைமுக கணேஷ் உன் மகளை காப்பாற்றுவார் என்கிறேன். என்னன்னா அவரை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? கிடைச்சது. உன் தலையில இடி விழுற மாதிரி கிடைச்சது. என்னன்னா இப்படி பேசுறீங்க? நீ மலை போல நம்பிக்கிட்டு இருந்திய பாலு, அதான் பழம் செருப்பு. அவன் பரோபகாரன் டாக்டர் பிரேமாவை கல்யாணம் பண்ணிக்க போறான். பனை மரத்துல தேடு கூட்டி தென்னை மரத்துல அண்டை கட்டினாப்புல அவன் ஒன்ன லவ் பண்ணிட்டு அவளை மேரேஜ் பண்ணிக்க போறான். நிஜமாவா? யார் சொன்னாங்க? அவங்க வீட்டு வேலைக்காரங்க தான் சொன்னாங்க. இந்த 4-5 நாள்ல கல்யாணம் கூட நடக்க போகுதான். ஐயோ, அப்ப எங்கேது? அதோ கதிதான். நான் அப்பவே சொன்ன கேட்டியா? அவர் நல்லவர் அப்படி இப்படின்னு பிரமாதமா பேசின. இப்ப பாத்தியா? வழியில போற பூரான காதை எடுத்து விட்டுக்கிட்டு குத்துதே குறையுதுன்னா என்ன பண்றது? இது என்ன சாதாரண மேட்டரா? அவனை லவ் பண்றதுக்கு முன்னாடியே 1000 தடவை 1000 டைம்ஸ் யோசனை பண்ணிருக்கணும். தங்கச்சி நீ திங்க் பண்ணிருக்கணும். அவன் தான் வரான். நீ பேசாம இரு. நான் அவனை ஒரு கை பாத்துக்கிறேன். வருக வருக, வருங்கால மைத்துனரே வருக. மன்னிச்சுங்க. உட்காருங்க. லாயர் பாலு இருக்காரா? அந்த அயோக்கியன் லாயர்னு சொல்லாதீங்க, லோபர்னு சொல்லுங்க, ஜெக பிராட்னு சொல்லுங்க. அயோக்கிய அக்கிரமக்கார அநியாயக்கார என்னென்ன சொல்லணுமோ அவ்வளவு சொல்லுங்க. நீங்க நிக்கிறீங்க, உட்காருங்க. வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தை பற்றி கேட்கறேன்னு நினைக்க வேண்டாம். பாலு உங்களுக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சானா? எனக்கு கெடுதல் செஞ்சானா? என் தங்கச்சிக்கு செஞ்சான். பாருங்க சார், அது நிக்கிறத பாருங்க. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி காதல் செஞ்சானா? இப்போ பரோபகாரம் பொண்ணை காதல் பண்ணி கல்யாணம் செஞ்சுக்க போறான். செய்யலாமா சார்? செய்யலாமா? நீங்க சொல்லுங்க. நீங்க நான் வந்து அப்படியா? ஆம், என் கழுத்துல தாலி போடுறேன்னு சொல்லி தூக்கு கயிறை போட்டு. ஐயோ அயோக்கியம். அம்மா, நீ வருத்தப்படாத. இனிமே உனக்கு எந்த விதமான கெடுதல் வராம நான் பாத்துக்கிறேன். நீ எனக்கு ஒரு தங்க மாதிரி. நான் வரேன்மா. வரேன்ப்பா. சார், நீங்க ரொம்ப பெரிய மனுஷன். தங்கச்சி வருத்தப்படாத. தங்கச்சி